வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். உலக புகழ்பெற்ற அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி நிறைவு. 12 சுற்றுகளாக நடைபெற்ற போட்டியில் 750க்கும் மேற்பட்ட காளைகள் அவிழ்ப்பு. அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் 19 காளைகளை அடக்கி முதலிடம் பிடித்த கார்த்திக்கு நிசான் காரை பரிசாக வழங்கிய அமைச்சர் மூர்த்தி. பதினைந்து காளைகளை அடக்கி இரண்டாவது இடம் பிடித்த குன்னத்தூர் அரவிந்த் திவாகருக்கு பைக் பரிசாக வழங்கப்பட்டது. மேலும் வழங்கப்படுகிறது. அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் சசிகலா சார்பில் களமிறக்கப்பட்ட காளை சிறந்த காளையாக தேர்வு. காளையின் உரிமையாளர் மலையாண்டிக்கு டிராக்டரை பரிசாக வழங்கிய அமைச்சர்கள் மூர்த்தி, பழனிவேல் தியாகராஜன். சிறந்த காளையின் உரிமையாளர் மலையாண்டிக்கு முதல் பரிசான டிராக்டர் வழங்கப்படுகிறது. மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் காளை முட்டியதில் மாடுபிடி வீரர் நவீன்குமார் உயிரிழப்பு. படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்த பரிதாபம். அமைச்சர் பொன்முடி மீது சேற்றை வீசிய பொதுமக்களை தேடி சென்று கைது செய்வதா? இருவேல்பட்டு கிராம மக்கள் மீதான நடவடிக்கைகளை உடனடியாக கைவிடுமாறு அண்ணாமலை வலியுறுத்தல். அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியில் 8வது சுற்றில் அசத்தலாக காளையை அடக்கிய மாடுபிடி வீரர் ரஞ்சித். 1 லட்சம் ரூபாய் ரொக்கம், 2 தங்க காசை பரிசாக வழங்கிய அமைச்சர் மூர்த்தி. 1 லட்சம் வாங்க தங்கத்தை போயிட்டு வர தம்பி 1 லட்சம் மாட்டுக்காரே கொடுக்குறாரு. அருமையான காலை, அருமையான வீரர் விட்டுறாத, நல்லா புடி காலையும். அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் வாடி வாசலிருந்து காளை வெளியே வரும்போது வீரர்கள் மீது திருநீர் வீசிய நபர் கைது. அடுத்தாண்டு பங்கேற்க டோக்கனும் வழங்கப்படாது என மாவட்ட ஆட்சியர் சங்கீதா எச்சரிக்கை. அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் டிடிவி தினகரனின் காளை வெற்றி. வீரர்களை கதறவிட்ட காளைக்கு தங்க காசு பரிசு. அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் மாடு. கொஞ்சம் கிளியர் பண்ண. டிடிவி தினகரன் மாடு அமைச்சர் வழங்கும் ஒரு சைக்கிள். அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் தன்னை பிடிக்க முயன்ற வீரர்களை தூக்கி வீசி சென்ற காளை. எத்தனை பேர் வந்தாலும் பரவாயில்லை என வீரர்களை அனைவரையும் பந்தாடிய காளை. இதுக்கு ஒரு அமைச்சர்களும் பரிசு போடுகிறேன். அமைச்சர் பத்திரப்பதி மற்றும் வணிகத்துறை அமைச்சர் சார்பா ஒரு சைக்கிள் மாட்டுக்கு தான் பரிசு. 423 150 கிலோ தூக்க முடியும். அது மாட்டுக்கு பரிசு கொடுக்கிறேன். அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் சசிகலா சார்பில் இறக்கப்பட்ட காளை. வீரர்கள் தொடக்கூட முடியாமல் திணறினர். அதிமுக பொதுச் செயலாளர் வி.கே. சசிகலா என்ற சின்னமா மாறு ஒரு சைக்கிள் அமைச்சர் வழங்கும் ஒரு சைக்கிள். வெற்றி சேரன் சார்பா சிறப்பு. ஜல்லிக்கட்டு மைதானத்தில் காளையின் உரிமையாளருக்கும் மாடுபிடி வீரருக்கும் இடையே வாக்குவாதம். ஒரு கட்டத்தில் உரிமையாளர் மீது மாடுபிடி வீரர்கள் தாக்குதல் நடத்தியதால் பரபரப்பு.
தம்பி தம்பி சார் 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 செய்திக்கு வெளியே சார் உள்ள வாங்க உள்ள வாங்க வாங்க எப்ப இந்த பேரை மட்டும் ரெண்டு முதல்ல வெளியேற்றுங்க சார், இந்த பேரை மருத்துவ பரிசோதனை வளாகத்திற்கு ஒரே நேரத்தில் நுழைய முயன்ற 100க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் எச்சரிக்கையும் மீறி நுழைந்தவர்கள் மீது காவல்துறையினர் தடியடி நடத்தியதால் பரபரப்பு. கொஞ்சம் விகாரமான டீமா இருக்கு. அவனியாபுரத்திலும் தங்களது காளைகள் வெற்றி பெற்றதால் உற்சாகத்தில் துள்ளி குதித்த பெண்கள், தலைக்கு மேல் துண்டை சுழற்றியும் விசில் அடித்தும் மகிழ்ச்சி. மதுரை பெருங்குடியை சேர்ந்த ஆர்த்தி என்ற மாணவியின் காளையை அடக்கிய மாடுபிடி வீரர், வெற்றி பரிசாக கிடைத்த தங்க நாணயம் மற்றும் பரிசு பொருட்களை மாணவிக்கு வழங்கிய வீரருக்கு குவியும் பாராட்டு. சார்பா ஒரு தங்க காசு வெங்கடேசனை கூச்சப்படாதீங்க. வெங்கடேசன் சார்பா ஒரு தங்க காசு தம்பி கொஞ்சம் மாண்புமிகு முதலமைச்சர் உருவம் பிடித்த ஜல்லிக்கட்டு மருத்துவ பரிசோதனையின் போது ஒருவரை ஒருவர் முந்திச் செல்ல முயன்ற மாடுபிடி வீரர்கள் இரும்பு பேரிகார்டுகளை தள்ளிவிட்டு மோதலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. ஜல்லிக்கட்டு போட்டியில் மாடுபிடி வீரர்களை நாலாபுரமும் சிதறவிட்ட காளை, உரிமையாளரை கண்டது மிகவும் சாதுவாக மாறிய காளையை வெற்றி பெற்றதாக விழாக்குழுவினர் அறிவித்தனர். மாட்ட பிடிக்கணும். அங்க பாருங்க, இதான் நாங்க பெத்த பிள்ளையா வளர்க்கிறேன்னு சொல்றோம். கை தட்டி உற்சாகப்படுத்துங்க. குடும்பத்துல ஒரு உறுப்பினர் அவரு. ரேஷன் கார்டுல மட்டும்தான் பேர் இல்ல, ஓட்டர் ஐடியில மட்டும்தான் பேர் இல்ல. ஜல்லிக்கட்டு களத்தில் இருந்து வெளியேற மறுத்த காளையால் பரபரப்பு. நீண்ட போராட்டத்திற்கு பிறகு காளையை விரட்டிய போலீசார். மகர ஜோதியை முன்னிட்டு சபரிமலை பொன்னம்பலமேட்டில் ஜோதி ரூபமாய் காட்சியளித்த ஐயப்பன். 3 முறை ஜோதி வடிவில் காட்சியளித்த ஐயப்பனை கண்டு பக்தர்கள் பக்தி பரவசம். கேரள மாநிலம் பந்தளம் அரண்மனையில் இருந்து ஊர்வலமாக சபரிமலைக்கு எடுத்து வரப்பட்ட திருவாபரண பெட்டி. ஐயப்பனுக்கு திருவாபரணங்கள் அணிவித்து சிறப்பு பூஜைகள் செய்த நந்தூரி. தமிழகம் முழுவதும் ஜாதி மத பேதமின்றி களை கட்டிய சமத்துவ பொங்கல் விழா. கும்மி ஆட்டம், நடனம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளில் பொதுமக்கள் ஆர்வமுடன் பங்கேற்று உற்சாகம். சென்னையில் பொங்கல் பண்டிகை ஒட்டி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினிடம் வாழ்த்து பெற்ற அமைச்சர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், திமுக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் முதலமைச்சரிடம் வாழ்த்து பெற்றனர். சென்னை ஆழ்வார்பேட்டையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வீட்டின் முன்பு குவிந்த திமுக தொண்டர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து முதலமைச்சரிடம் வாழ்த்து பெற்றனர். சேலத்தில் புதுப்பானையில் பச்சரிசி வெல்லம் போட்டு பொங்கல் விழாவை தொடங்கி வைத்தார் எடப்பாடி பழனிசாமி.
கோவிலில் தரிசனம் செய்த பிறகு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். சேலத்தில் அதிமுக சார்பில் பொங்கல் விழா கோலாகல கொண்டாட்டம். தப்பாட்டம், குத்தாட்டம் என களை கட்டிய பொங்கல் விழா. உங்கள் அன்பும் ஆதரவும் தன் முன் இருக்கும் சவால்களை உடைத்து புதிய சாதனைகள் படைக்க தூண்டுதலாக உள்ளது. துபாய் கார் பந்தை வெற்றி வாழ்த்து கூறிய அனைவருக்கும் நன்றி என நடிகர் அஜித் பதிவு. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் சீதா லட்சுமி போட்டி. அதிமுக, பாஜக, தேமுதிக உள்ளிட்ட பிரதான கட்சிகள் தேர்தலை புறக்கணித்த நிலையில் சீமான் அறிவிப்பு. திராவிடமா தமிழ் தேசியமா என்ற போட்டியில் ஈரோடு கிழக்கில் களமிறக்கப்பட்டுள்ளதாக நாதக வேட்பாளர் சீதா லட்சுமி பேட்டி. வெல்லப்போவது பெரியாரின் கைத்தடியா, பிரபாகரனின் துப்பாக்கியா என்பதை பார்த்து விடுவோம் என்றும் சூளுரை. அதாவது கைத்தடியா துப்பாக்கியாங்கிற நிலையில தான் வந்து நிக்குதுங்க. பெரியாருடைய கைத்தடியா, பிரபாகரனுடைய துப்பாக்கியா? தத்துவம், சித்தாந்தம், இயற்கை பெரும் ஆற்றலா நிக்குது அண்ணன் சீமான் அவர்களுக்கு. அறம் கூட நிக்குது. கட்டாயம் இந்த மண்ணில் தமிழ் தேசிய விடுதலைக்கான முதல் வெற்றியை நாம் தமிழர்ல ஈரோடு. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் எந்த ஒரு விதிமீறலும் இருக்கக்கூடாது என்பதுதான் திமுகவின் நோக்கம். வாக்காளர்கள் சுதந்திரமாக வாக்களிக்கும் நிலை இருக்கும்போது எங்களை குறை சொல்வது எந்த வகையில் நியாயம் என அமைச்சர் முத்துசாமி கேள்வி. அனுமதி வந்த பின்னால் தான் நாங்கள் போகிறோம். ஒரு விதிமீறலும் இருக்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய நோக்கம். அது மட்டுமல்ல, எந்த விதமான அதிகாரத்தையும் நாங்கள் இங்கே பிரயோகிக்கவில்லை. எனவே அங்க போன பின்னாலே சுதந்திரமாக அவர்கள் மனசாட்சிப்படி வாக்களிக்கலாம். அப்படி இருக்கிற பொழுது எங்கள் மீது குற்றம் சொல்வதில் நியாயம் இல்லை என்பதை மட்டும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். திமுக அரசை கண்டித்து வருகிற 19ஆம் தேதி மதுரையில் அதிமுக கண்டன ஆர்ப்பாட்டம். மதுரை, தூத்துக்குடி, அருப்புக்கோட்டை புதிய ரயில் பாதை திட்டம் வேண்டாம் என கூறியதற்கு கண்டனம். தமிழகம், புதுச்சேரி, காரைக்காலில் இன்று இடியுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்பு. வரும் 20ஆம் தேதி வரை தமிழகம், புதுச்சேரியில் மிதமான மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல். ஆளுநர் மாளிகையே அடங்கு, பிடிக்காவிட்டால் ஓடு. திமுக நாளேடான முரசொலியில் காட்டமான கட்டுரை. விழுப்புரத்தில் இருந்து புதுச்சேரி நோக்கி சென்ற பயணிகள் ரயில் தண்டவாளத்தில் இருந்து கீழே இறங்கியதால் பரபரப்பு. 5 பெட்டிகள் தடம் புரண்ட நிலையில் பெரிய அளவிலான விபத்து தவிர்ப்பு. ரெகுலரா போற வண்டி தானே சார் இது? ரெகுலர் பேசஞ்சர். புதுச்சேரி காலாப்பட்டு தொழில்நுட்ப பல்கலைக்கழக வளாகத்தில் வடமாநில மாணவிக்கு பாலியல் தொல்லை. அத்துமீறலில் ஈடுபட்ட 3 பேரில் ஒருவர் பல்கலையில் தற்காலிக ஊழியராக பணியாற்றி வருவது அம்பலம். பொள்ளாச்சியில் களைகட்டிய 10வது ஆண்டு சர்வதேச பலூன் திருவிழா. பிரான்ஸ், பிரேசில் உள்ளிட்ட வெளிநாட்டினர் பலூன்களை பறக்க விட்டு அசத்தல். புதுச்சேரி ஏனாமில் சங்கராந்தி பொங்கலை கொண்டாடிய புதுமண தம்பதி. மருமகனுக்கு 470 வகையான உணவுகளை கொண்டு பிரம்மாண்ட விருந்து வைத்து அசத்திய தொழிலதிபர். தன்னிடம் ஆபாசமாக நடந்து கொண்டதாக நடிகை ஹனி ரோஸ் தொடர்ந்த வழக்கு. பிரபல நகைக்கடை அதிபர் பாபி செம்மனூருக்கு ஜாமீன் வழங்கி கேரள உயர்நீதிமன்றம் உத்தரவு. இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் 150வது நிறுவன தினத்தை ஒட்டி தபால் தலை மற்றும் சிறப்பு நாணயம் வெளியீடு.
கோடிக்கணக்கான இந்தியர்களுக்கு சிறந்த சேவை வழங்கியதாக பிரதமர் மோடி பெருமிதம். டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்தார் முதலமைச்சர் அதிஷி. கலக்ஜி தொகுதியில் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் மனுவை வழங்கினார். டெல்லியில் அரசு வாகனத்தை அரசியல் நோக்கத்திற்காக பயன்படுத்தியதாக புகார். தேர்தல் விதிகளை மீறியதாக கூறி முதலமைச்சர் அதிஷி மீது போலீசார் வழக்கு பதிவு. ராமர் கோவில் பிராண பிரதிஷ்டை தினமே நாட்டின் உண்மையான சுதந்திர தினம் என RSS தலைவர் மோகன் பகவத் சர்ச்சை பேச்சு. சுதந்திரம் அடைந்திருந்தாலும் அது செயல்படுத்தப்படவில்லை என்றும் கருத்து. சங்கராந்தியை முன்னிட்டு வட மாநிலங்களில் களை கட்டிய பட்டம் விடும் விழா. ஏராளமான வெளிநாட்டிலும் பட்டம் விட்டு உற்சாகம். இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தின் புதிய தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டார் வி. நாராயணன். இஸ்ரோ அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. இந்தியா அயர்லாந்து மகளிர் அணிகள் இடையிலான ஒருநாள் போட்டித் தொடர். 2 போட்டியில் இந்தியா வெற்றி பெற்ற நிலையில் ராஜ்கோட்டில் நாளை நடைபெறுகிறது கடைசி போட்டி.